பல வருஷத்து பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறைவாற்றுக்க நன்றி. வாயிலிருந்து பேசுங்கப்பா. இந்த செய்தியின் மூலமாக ஜனங்கள் விடுதலை தைரியமாக இருக்கட்டும். ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் செய்ய நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற ஒரு நன்மை குறைவிடாது வேதம் சொல்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள். அதிகாலமே தேடுங்க, அவர் கண்டடையலாம். கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்க, சமயமாக இருக்கும் அவர் நோக்கி கூப்பிடுங்க. இப்போ நம்ம வசனத்துக்கு நேராக போகலாம். எபிரேயர் 10வது அதிகாரம் 34, 35, 36. நான் கட்டப்பட்டு இருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி, நான் கட்டப்பட்டு இருக்க என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி, பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து. எப்படி உள்ளதுமா? நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிடக் கொடுத்தீர்களே. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். மிகவும் பலனுக்கு ஏதுவான தைரியம், நிலையுள்ள சுதந்திரம் பரலோகத்தில் இருக்கு. நீங்கள் பவுல் சொல்ற ஊழியக்காரன் எனக்காக எவ்வளவு பரிதவிச்சிங்க, உங்களுடைய ஆஸ்திகள்லாம் கொள்ளையிட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வச்சிங்க, இவ்வளவு நிலையான சுதந்திரம் நித்தியத்தில் பரலோகத்தில் இருக்க அந்த நம்பிக்கையில் இவ்வளவு நல்ல செயலுக்கு ஒப்பு கொடுத்தீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் மிகவும் பலனுக்கு எதுவான அந்த தைரியத்தை, இவ்வளவு தைரியமாக செயல்பட்ட அந்த தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. கடைசி மட்டும் அந்த தைரியத்தில் உறுதியாக நில்லுங்க, உண்மையாக நில்லுங்க. இயேசு கிறிஸ்து வருக வரைக்கும் அந்த தைரியத்தை விட்டு விடாமல் காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த தைரியம் அவரோடு கூட எழுந்து புறப்பட்டு போகலாம். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.